வணக்கம், வெல்கம் டு திருச்செந்தூர் சுந்தர். நான் உங்கள் கோட்டை சுந்தர். நான் வீடியோ இருக்கும் பார்த்தீங்கன்னா மணி வந்து 7. வாங்க திருச்செந்தூர் முருகன் கோயில் பற்றின அப்டேட்ஸ் என்ன சொல்லி பார்ப்போம். நம்ம நேற்று சொன்ன மாதிரி தான் இன்றைக்கி திங்கக்கிழமை நல்ல கூட்டமாக இருக்குது. பொது தரிசனம் மற்றும் விரைவசம் பார்த்தீங்கன்னா நல்ல கூட்டமாக இருக்குது. ஸோ சுற்றி உள்ள மாவட்டங்களாக தரிசனம் பண்ணோம்னா கண்டிப்பான முறையில் வெயிட் பண்ணி தான் தரிசனம் பண்ணணும். எப்படி பார்த்தாலும் ஈவினிங் 5-5:30 மணிக்கு மேலே வந்தீங்கன்னா கூட்டம் குறைவாக இருக்கும் கோயிலில். இன்றைக்கான அப்டேட்ஸ் என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, நாளைக்கு நல்ல கூட்டமாக தான் இருக்கும் கோயிலில். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இது போக நாளை கழிச்சு புதன்கிழமை வளர்பிறை சஷ்டி, அதுவும் நல்ல கூட்டமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து சரியான கூட்டமாக தான் இருக்கும் புதன்கிழமையும். இது போக நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருப்பேன். சீனியர் சிட்டிசன்ஸ், மூத்த குடிமக்கள், ஒரு வயசு கீழே உள்ள குழந்தைங்களை கூட்டு வரீங்க, அப்புறம் மாற்றுத்திறனாளிகள், கர்ப்பிணி பெண்கள், இவங்கெல்லாம் கூட்டிட்டு வரீங்கன்னா, தரிசனம் பண்ண வரீங்கன்னா கண்டிப்பாக டேக் கட்டினா தான் வந்து தரிசனத்துக்கு அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். தனியாக டேக் எங்கே கட்டுறது, டேக் கட்டுற இடம் எங்கன்னா, டேக் கட்டுற இடம் எங்கன்னா கரெக்டாக ராஜகோபுரம் இடதுபுறமாக இருக்கும். வரிசையாக 4 கவுண்டர் இருக்கும். ஃப்ரண்ட்டில் ஒரு 4-5 கவுண்டர் இருக்கும். அதில் 4வது கவுண்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டேக் கட்டுற கவுண்டர். காலையில் 7 மணிக்கு தான் அந்த கவுண்டர் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ மூத்த குடிமக்களாகட்டும், அதுக்கப்புறம் நான் சொன்ன எல்லாருமே வந்து அங்கே அந்த கவுண்டரில் டேக் கட்டிட்டு வந்தால் தான் வந்து தரிசனத்துக்கு அலோவ் பண்ணுவாங்க. மூத்த குடிமக்கள் எப்பவுமே கண்டிப்பாக வந்து ஆதார் கார்டு கொண்டு வந்துடும். அவங்களோட ஏஜ் ப்ரூஃபுக்கு, அதாவது 60 வயசு மேலே உள்ளவங்க தான் மூத்த குடிமக்கள் தரிசனத்துக்கு அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இது போக நம்ம சேனலில் மழலை செல்வங்களான உங்கள் குழந்தைங்களோட பிறந்த தினத்தை வந்து நம்ம சேனலில் வீடியோவை பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கு டெய்லி. இப்போ அதுக்கு நீங்கள் உங்கள் குழந்தையோட ஃபோட்டோவும் வீடியோவில் வரணும்னா, பிறந்த நாள் எல்லாமே வரணும். நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, உங்கள் குழந்தையோட நல்ல தெளிவான ஒரு ஃபோட்டோ, அதுக்கப்புறம் குழந்தையோட பேர், குழந்தையோட பிறந்த நாள் இன்னைக்கு, அப்புறம் எத்தனாவது பிறந்த நாள், குழந்தையோட அம்மா அப்பா பேர், அப்புறம் எந்த ஊருங்கிறத டீட்டெயிலாக குழந்தையோட பிறந்த நாளுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நம்ம சேனலில் அனுப்பிச்சி விட்ருங்க. அப்போ தான் நம்மளோட நம்ம சேனலில் வீடியோவை பப்ளிஷ் பண்ண முடியும். இப்போ நம்மளோட ஃபேஸ்புக் பேஜ் திருச்செந்தூர் சுந்தர்னு சொல்லி புது பேஜ் ஆரம்பிச்சுன்னு சொல்லி தெரியும் எல்லாருக்குமே. சர்ச் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். எப்பயும் போல பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட பேர் ஆதரவு கொடுங்க. இன்றைக்கான அப்டேட்ஸ் தான். இதே மாதிரி டெய்லி திருச்செந்தூர் முருகன் உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர எனக்கு ஒரு லைக் அப் போட்டுருங்க. ஆல்ரெடி நான் சொன்னது தான். நான் டெய்லி உணவு கொடுக்குறதுனால வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் வாய்ஸ் காலில் பேசுகிற டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 10 to 11 தான் அவைலபிள் இருப்பேன். காலையில் 10 to 11 தான் அவைலபிள் இருப்பேன். என்ன சந்தேகம்னாலும் இந்த காலையில் இந்த 10 to 11 டைமுக்குள்ள எனக்கு வாட்ஸ்அப் வாய்ஸ் காலில் கூப்பிட்டு பேசுங்க. ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராம்லேயே எனக்கு மெசேஜ் பண்ணாதீங்க. நன்றி, வணக்கம். ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் இந்த வீடியோவில். நான் 3 குழந்தைங்களோட பிறந்த நாளுக்கு 3 நாளுக்கு முன்னாடியே வந்து என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். அதை வந்து வீடியோவில் நான் சொல்லாமல் இருப்பேன். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.